ஜெய் சாயிராம். நீ எதிர்பார்த்த மிகப்பெரிய மங்கள செய்தி உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. எனது இந்த வார்த்தைகள் உன் வெற்றியை அடைவதற்காக மிகப்பெரிய ஒரு உத்வேகமாகவே இருக்கப் போகிறது. இந்த வாழ்க்கை என்பது அனைத்திற்குமே ஒரு மாற்று வழி வைத்திருக்கிறது. இந்த வாழ்க்கை உனக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்ற சந்தேகமே உனக்கு வேண்டாம். இந்த வாழ்க்கை உனக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்ற கவலையும் உன் வாழ்க்கைக்கு இல்லவே இல்லை. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உன் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளுக்கு ஏற்ப உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள்வதுதான், மனதை மாற்றி அமைத்துக் கொள்வதுதான் இந்த வாழ்க்கையின் குறிக்கோளாகவே இருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் போராடிக்கொண்டே இருக்கிறேன், அனைத்து தடங்கல்களையும் தாண்டி ஜெயிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு உத்வேகத்தோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். போராட்டத்தை தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி அடைவதற்கான அத்தனை வழிகளையும் தேடி தேடி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் வெற்றியை நான் பார்த்ததே இல்லை, தோல்வியை மட்டும்தான் தழுவிக்கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நேர்மையாக வாழ்ந்து தோற்பதும், முடிந்தவரை போராடிவிட்டு பின் தோற்பதும் வெற்றி அமைவதற்கான, வெற்றி பெற்றதற்கான சமமாகத்தான் இருக்கும். தோற்பது என்பது அதில் அவசியமே இல்லை. ஆம் என் பிள்ளையே, எதுவும் கிடைக்காது, நமக்கெல்லாம் இது நடக்காது, நமக்கெல்லாம் இது எப்படி நடக்கும் என்று சந்தேக கண்ணுடனேயே தோற்று விடுவோமோ என்ற பயத்துடனேயே எதையுமே செய்யாமல் அப்படியே உட்கார்ந்து இருப்பதுதான் தோல்வி அடைவதற்கான முதல் காரணமாகவே இருக்கும். எது வந்தாலும் பார்த்து விடலாம், எது வந்தாலும் போராடி வெல்லலாம் என்ற மனம் உன் மனதில் இருந்தால் போதும், அந்த நம்பிக்கை எண்ணம் உன் மனதில் இருந்தால் போதும், நீ நிச்சயமாக நீ அடைய வேண்டிய வெற்றியை அடைந்தே தீருவாய். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா நான் இருந்து கொண்டு உனக்கு தேவையான அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயம் உனக்கு வேண்டவே வேண்டாம். எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று போராடிக்கொண்டே இருக்கிறாயே, உன் பிரச்சனைகள் எது வந்தாலும் அதை தீர்த்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இருக்கிறாயே, இதுவே உன்னுடைய முதல் வெற்றியாக எடுத்துக்கொள். மீண்டும் மீண்டும் முயன்று கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. இன்றல்ல என்றாவது உன் வாழ்க்கையில் வெற்றியை நீ அடைந்தே தீருவாய். சர்வ நிச்சயமாக நான் உனக்கு உறுதுணையாக இருந்து அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். உனக்கு என்ன வேண்டுமோ அதை மற்றவர்களிடம் எதிர்பார்த்து கொண்டிருப்பது எதுவுமே உண்மையாக இருக்காது. அது எதிர்பார்க்கவும் முடியாது. உனக்கு என்ன வேண்டுமோ, உன் வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அதை நீதான் தேடி கண்டுபிடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் வந்து தருவார்கள், நம் வாழ்க்கையில் மாற்றத்தை மற்றவர்கள் வந்து கொடுப்பார்கள் என்று நீ காத்து கொண்டிருப்பதால் எந்த பலனுமே இல்லை. உனக்கு வேண்டியதை நீதான் தேடி கண்டுபிடித்து அதில் ஈடுபட வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றியை உன் வசமாக்கிக் கொள்ளலாம். உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்து அதை அடைய வேண்டும். முயற்சி செய்து அடைவதில்தான் வெற்றியும் இருக்கிறது, சந்தோஷமும் இருக்கிறது. எதை செய்தாலும் அதில் உனக்கு வெற்றி கிடைக்கிறதா, தோல்வியுறுகிறாயா என்பது அல்ல. நீ இருக்கும் இடத்தில் நீ இருக்கிறாயா, நம்பிக்கையோடு இருக்கிறாயா என்பதில் இருக்கு உன் வாழ்க்கையின் வெற்றிக்கான பாடம். ஒரு சிறுவன் ஒருவன் மரத்தில் இருக்கும் மாங்கனியை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் கல்லை எறிகிறான். ஆனால் அந்த கல் குறி தவறி மீண்டும் அவனிடமே வந்து விழுகிறது. மீண்டும் முயற்சி செய்கிறான். இரண்டாவது முறையும் குறி தவறி அவனிடமே வந்து விழுகிறது கல். இப்படி 4-5 முறை, 10-20 முறை அல்ல, 100 முறை அவன் கல்லை விட்டு எறிகிறான். ஆனால் கடைசி வரை குறி தவறியதே மட்டுமே அன்றி மாங்கனி படவே இல்லை. ஒரு கனி கூட அவன் கையில் கிடைக்கவே இல்லை.
ஆனால் எப்படியாவது ஒரு கனியை பெற்றுவிட வேண்டும் என்ற நம்பிக்கையில் அவன் எடுத்த முயற்சியில் தவறவும் இல்லாமல், மனம் சிதறவும் இல்லாமல், நம்பிக்கை இழக்கவும் இல்லாமல் மீண்டும் மீண்டும் அவன் எரிந்து கொண்டே இருந்தான் கல்லை. கடைசியாக ஒரு கல் அந்த மாங்கனியை தொட்டது. அந்த கனி அவன் கையில் வந்து விழுந்தது. அந்த சிறுவனை நன்றாக உற்றுப்பார். 10 முறை எரிந்தும் கூட அவன் குறி தவறியதால் அவன் நம்பிக்கையை இழக்கவில்லை. எப்படியாவது அந்த மாங்கனியை பெற்றுவிட வேண்டும் என்ற வைராக்கியத்தோடும் விடாமுயற்சியோடும் அவன் கல்லை எரிந்து கொண்டே இருந்தான். கடைசியில் அவன் நினைத்த இலக்கை அடைந்தான். அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் தோல்வி என்னும் கற்களை உன் படிக்கற்களாக எண்ணி வெற்றி என்னும் கனியை அடைவதற்கு நீ உன்னால் முடிந்த முயற்சிகளை செய்து கொண்டே இரு. எந்த தடை வந்தாலும், எந்த தடங்கல்கள் வந்தாலும் உன் இலக்கை மட்டும் நிறுத்திவிடாதே. உன்னுடைய இலக்கை மட்டும், நீ அடைய வேண்டிய இலக்கை மட்டும் மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் போராடி கொண்டே இரு. போராட்டம்தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் போராட்டத்தோடு நீ வாழ்ந்து வாழ்க்கையில் எப்படியாவது வெற்றியை உன் வசமாக்கிக் கொள்வாய். உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். எதற்குமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் தான் உன்னோடு பயணித்துக் கொண்டே இருக்கிறேனே. திக்கு திசை தெரியாத காட்டில் நிர்கதியாய் நிற்பது போலத்தான் இப்பொழுது நீ உன் வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கிறாய். இந்த பக்கம் திரும்பினாலும் ஏதாவது ஒரு கஷ்டமும் சோகமும் சோதனைகளும் உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. என்னதான் செய்வது? வரும் பிரச்சனையை எப்படித்தான் சமாளிப்பது? நாளை எப்படி இருக்கும் என்று நினைத்தாலே மிகவும் பயமாக இருக்கிறது என்று உன்னுடைய மன தவிப்பை நான் புரிந்து கொண்டேன். இந்த விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா? அல்லது செய்தால் சரியாகிவிடுமா தவறாகிவிடுமா? வேறு விபரீதம் ஏதாவது நடந்துவிடுமா என்ற குழப்பத்தோடு அச்சத்தோடு தினம் தினம் என்னுடைய நாட்களையும் நேரத்தையும் ஒவ்வொரு நொடியையும் கழித்து கொண்டிருக்கிறேன் சாயிநாதரே. இப்படி பலவிதமாக யோசிக்கிறாய். உன் மனதை இந்த யோசனைகளுக்குள் மூழ்கடித்துவிட்டு பலவிதமாய் சிந்தனைகளில் என் வாழ்க்கை இப்படியே போய்விடுமா, இப்படித்தான் என் வாழ்க்கை இருக்குமா என்று நீயே ஒரு முடிவை செய்து விட்டு கொண்டிருக்கிறாய். கண்மணியே, வருத்தப்படாதே. உன் கஷ்டங்களை சொல்ல உன் அப்பா இருக்கிறேன். நீ தோள் சாய உன் அப்பா இருக்கிறேன். நீ மனதார நம்ப உன் அப்பா இருக்கிறேன். உன் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள உன் அப்பா இருக்கிறேன். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை சொல்ல உன் அப்பா இருக்கிறேன். உனக்கு நல்ல வழியை காட்ட உன் அப்பா இருக்கிறேன். நல்ல வழியில் உன்னை அழைத்து செல்ல உன் அப்பா இருக்கிறேன். அனைத்திற்கும் உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக இந்த மனவேதனையும் குழப்பமும் உனக்குள்? நீ என்னை மனதார அப்பா என்று நினைத்தால் இதை முழுவதுமாக நம்பு. நான் சொல்வது சர்வ நிச்சயமாக நடக்கும், நிகழும். ஒவ்வொரு விடியலும் விடியும் பொழுது உணர்த்துவது ஒன்றை மட்டுமே. இந்த பிரபஞ்சத்தில் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது ஒவ்வொரு விடியலும். உனக்கு கிடைக்கும் வாய்ப்பை சாதுரியமாக பயன்படுத்திக்கொள். உன் வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம் மிக சுலபமாக. நீ வீட்டிற்கு வரும் முன்பாக உனக்கு முன்னே வந்து உன்னை வரவேற்கும் நானாக இருக்கிறேன். நீ வெளியே செல்லும் பொழுதும் உன்னை வழி அனுப்பிவிட்டு உனக்கு துணையாகவும் வந்து கொண்டிருக்கிறேன் உன் சாயிநாதர். உன்னுடைய வேண்டுதல்களுக்கு பதில் கொடுப்பதும் நானே. உன் கண்ணீரை துடைப்பதும் நானே. உன் வேண்டுதல் வெகு விரைவில் நிறைவேறும் என்று உனக்கு உணர்த்துவதும் நானே. உன் வேண்டுதல்கள் நிறைவேற தாமதமாகுமென்றால் அப்பொழுதும் நான் வெளிப்படையாகவே செயல்படுவேன். எதற்கும் கவலைப்படாமல் இரு. உன் வாழ்வில் அற்புதம் நிகழப்போகிறது. அதை நடத்தி காட்டும் பொறுப்பு உன் சாயிநாதருக்கு. உன் வாழ்வில் நீ ஒருவரை சந்திப்பாய். அவர் மூலம் ஒரு நல்ல நிகழ்வு உன் வாழ்வில் நிகழும். உனக்கான உதவியை நான் அனுப்பிவிட்டேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய பாதை நேர்மையானதாகவும் உழைப்பு உண்மையானதாகவும் இருந்தால் என்னுடைய அருள் பற்றி
சந்தேகம் உனக்கு வேண்டவே வேண்டாம். அது உனக்கு எப்பொழுதும் உண்டு. நம்பிக்கையுடன் செயல்பட்டு கொண்டே இரு. வீர நடை போட்டு கொண்டே இரு. வெற்றி நிச்சயம். நம்பிக்கையை இழந்தால் கஷ்டங்கள் நம்மை பார்த்து சிரிக்கும். கட்டுப்பாடுகளில் நம்பிக்கையை இழந்தால் கலாச்சாரம் உன்னை பார்த்து சிரிக்கும். நிகழ்காலத்தில் நீ நம்பிக்கையை இழந்தால் எதிர்காலம் உன்னை பார்த்து சிரிக்கும். நம்பிக்கையோடு எப்பொழுதுமே இருந்தால் வாழ்வில் எல்லாமே சிறக்கும். என் அன்பு பிரியமே, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் என்பதை நான் பல முறை உனக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனாலும் உன் மன போராட்டங்களால் நீ தேவையில்லாத சிந்தனைகளையும் சொற்களையும் உன் மனதிலும் வாயிலும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டும் எண்ணிக்கொண்டுமே இருக்கிறாய். நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் என்பதை மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்துகிறேன் குழந்தையே. எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினை. நல்லது மட்டுமே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். எனவே நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே நினைத்து கொண்டிரு. நல்ல நல்ல சொற்களை மட்டுமே பேசிக்கொண்டு இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ நினைப்பது போல், உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்ல விதமாகவே அமையும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன்னிடம் உதவி என்று தேடி வருவோரை உதாசீனப்படுத்தாதே. முடிந்தவரை அவர்களுக்கு உதவி செய். அப்படி உன்னால் உதவ முடியாவிட்டாலும் 4 வார்த்தைகள் நல்ல சொற்களை கூறிவிட்டு, என்னால் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை, வேறு இடம் பார்த்து கொள்ளுங்கள் என்று தன்மையோடு நடந்து கொள். வீணாக அவர்களின் மனதை காயப்படுத்தும்படி எந்த சொற்களையும் சொல்லிவிடாதே, கூறிவிடாதே. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்கும் கலங்கிக் கொண்டிருந்தால் நீ என்னிடம் இருந்து, உன் சாய் தேவாவிடம் இருந்து விலகிக் கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள் என் கண்மணியே. முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருப்பதால் என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று நீ நினைக்கிறாய்? உன் மனம்தான் வீணாக வேதனை அடையும். நீ மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். முடிந்ததை நினைத்து வருந்தாதே. வரப்போவதை நினைத்து பயப்படாதே. உனக்கு வர வேண்டியது நிச்சயமாக வந்தேதான் தீரும். நீ பயப்படுவதால் அதில் மாற்றம் எதுவும் நிகழப்போவதில்லை. நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, அனைத்தும் அனுபவித்துதான் ஆக வேண்டும். நீ செய்த புண்ணிய பாவத்தின்படிதான் எல்லாம் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சந்தோஷம் வந்தால் அனுபவித்துதான் ஆக வேண்டும். துன்பம் வந்தால் அதோடு போராடிதான் ஆக வேண்டும். அதற்கான மன தைரியத்தை, அதை போராடும் மன தைரியத்தை நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன். உன் அருகிலேயே இருப்பேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, தாயாக, தகப்பனாக அனைத்துமாக இருந்து உன்னை காப்பேன். என்னுடைய கரங்கள் எப்பொழுதும் உன் மீதே இருக்கும். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை அப்படியே செய்துவிடு. அதற்காக நீ நினைப்பது அனைத்துமே சரி என்று மட்டும் எண்ணிவிடாதே. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டு உன் வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே, நான் இருக்கிறேன். இது மட்டும் நமக்கு நடக்காமல் இருந்திருந்தால், இது இப்படி நடந்திருந்தால், இதைவிட நல்லது நமக்கு நடந்திருந்தால், இந்த கொடுமை நடக்காமல் இருந்திருந்தால் என்று இந்த பட்டியல் எல்லையில்லாமல் எல்லோர் மனதிலும் போய்கொண்டுதான் இருக்கிறது. அப்படி நீ வேதனையாக இருக்கும் சமயத்தில் என்னை நீ ஒரு முறை பார்த்தாலே போதும், உன் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டுகிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? என்னை நீ ஆத்மார்த்தமாக மனதில் நினைத்து என்னை பார்ப்பதால் தான் உன் கண்ணில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. உன் மனதில் சொல்லக்கூடிய வேதனை, சொல்லக்கூடாத பிரச்சனை, சொல்லவே முடியாத பிரச்சனை என 1000 பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருப்பதாலும், உன் மனதை போட்டு ரணப்படுத்தி கொண்டிருப்பதாலும் தான்
உன்னால் என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உன் மனதில் இருக்கும் பிரச்சனைகள்தான் உன்னிடம் மேலோங்கி இருக்கிறது. சாயிநாதரே, என் வாழ்க்கையை மீட்டெடுங்கள், சாயிநாதரே என்னை காப்பாற்றுங்கள் என்று வார்த்தைகளால் கூட சொல்ல முடியாத அளவிற்கு உன் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பிள்ளையே, நீ கண்ணீர் சிந்தினால் நானும் வேதனைப்படுவேன் என்று உனக்கு புரிகிறதா? மௌனமாய் கடந்து போவதுதான் சிறந்த வழியாகவே இருக்கும். மௌனமாக கடந்துவிடு. துவண்டு போவது ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய பலவீனம் என்பதை புரிந்து கொள். வெற்றிக்கான நிச்சய வழி உனக்கு கிடைக்கும். தோல்வி அடைந்த பிறகும் இன்னும் ஒரு தடவை முயற்சி செய்வதே மிகப்பெரிய வெற்றிக்கான வழியாகவே இருக்கும். நீ செய்ய நினைப்பதை உடனே செய்துவிடு. காலம் காத்திராது. ஏனென்றால் உன் மனமும் நிலைத்திருக்காது, மாறிக்கொண்டுதான் இருக்கும். எனவே செய்ய நினைப்பதை உடனே செய்துவிடு. அந்த நொடியே செய்துவிடு. ஒன்று கிடைப்பதற்கும் உன்னிடம் ஒன்று வந்து சேர்வதற்கும் ஒரு சில விஷயத்தை நீ இழந்துதான் இருப்பாய். ஏதோ ஒன்று இழந்தால்தான் மற்றொன்று நம்மிடம் வந்து சேரும் என்பதுதான் வாழ்க்கையின் நியதி. எதுவுமே இழக்காமல் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்பவர்கள் இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா, இருப்பார்களா என்று சற்று சிந்தித்துப் பார். அனைவருமே ஏதோ ஒன்றை இழந்த பிறகுதான் ஏதோ ஒன்றை பெற்றிருப்பார்கள். இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. வெற்றியை பற்றுவது, நம் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது என்பது போல சிந்தனையிலேயே மூழ்கியிருப்பதால் உன்னால் எதையுமே யோசிக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வை உன் ஆழ் மனதிலிருந்து நான் உரைத்து கொண்டே இருக்கிறேன். அதை ஏன் உணர முடியாமல் நீ இப்படி வேதனையில் தவித்து கொண்டிருக்கிறாய்? சாயப்பா மேல் அசைக்கவே முடியாத நம்பிக்கை வைப்பவர்களை நான் ஒருபோதும் தோற்று போகும்படி விட்டுவிட மாட்டேன். எப்பொழுதுமே என் குடும்பம், என் வாழ்க்கை, என் உறவுகள் என்று இருக்கும் நீ, உனக்குள்ளேயே உனக்காக இருக்கும் உன் அப்பாவை மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள உன் மனம் மறுக்கிறது? உன் தேவைகளை அனைத்தையும் புரிந்து கொண்டு உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த சாய் அப்பாவின் உள்ளத்தையும் அன்பையும் எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய் என் பிள்ளையே? கேட்டவுடன் அனைத்தையும் என்னால் கொடுத்துவிட முடியும். நொடி பொழுதில் அனைத்தையும் மாற்றியமைக்கவும் முடியும். ஆனாலும் நீ கேட்ட பிறகும் நான் உனக்கு ஏன் கொடுக்கவில்லை என்றால் உன்மேல் இருக்கும் அக்கறையால் தான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். ஒரு விஷயத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றால் அந்த விஷயம் உனக்கு நிரந்தர நன்மையாக இருக்கும்படிதான் நான் பார்த்து பார்த்து செய்வேன். உன் வாழ்க்கைக்கு எது தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய், உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான சமயத்தில் அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த வேலையை தான் நான் நித்தம் செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் உனக்கான நாளும் நேரமும் கூடி வரும் பொழுதுதான் அந்த நாள், அந்த நிகழ்வு நடக்கும். இதை ஏன் உன் மனம் உணர மறுத்து கொண்டே இருக்கிறது? உன் வாழ்க்கையின் மேல் உன்னை விட எனக்கு பொறுப்பு அதிகமாக இருப்பதால் தான் சில விஷயங்களை நான் உனக்கு தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் அந்த நல்லதை நடத்தி கொடுத்தால் உன் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும்படிதான் நான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கிறேன். தேவையில்லாமல் நீயும் உன் மனதை குழப்பிக்கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்காதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதை நான் உன்னிடம் சேர்ப்பேன். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். எது நடந்தாலும், நீ எதையெல்லாம் செய்திருந்தாலும் அதை நீ உணர்ந்து கொள்ளும் சமயத்தில் நான் அனைத்தையும் மன்னித்து உன்னுடைய ஆசிர்வாதத்தை
நான் உனக்கு வழங்குவேன். சகிப்புத்தன்மை இல்லையென்றால் உன்னுடைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமாகிவிடும். இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு சகித்து கொள்ள பழகிக்கொள். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எப்பொழுதுமே என்னுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்தில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய். நீ எதிர்நோக்கி காத்திருந்த செய்தி இதுதானே என் பிள்ளையே? அனைத்து தடைகளையும் தடங்கல்களையெல்லாம் மீறி நீதான் அந்த யுத்தத்தில் வெற்றி பெறப் போகிறாய். எப்படி வெல்லப் போகிறாய், எப்படி வென்று காட்டப் போகிறாய் என்பதை நான் சொல்லவா? இதுதானே நீ எதிர்பார்த்து கொண்டிருப்பது? உன் வாழ்க்கையில் உள்ள நிம்மதி, சந்தோஷம், மன நிறைவு, வெற்றி, தோல்வி என்று எல்லாமே கர்மா, விதி என்ற வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது. அதை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். அந்த கர்மாவிலிருந்து, அந்த விதியிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. நான் எல்லையில்லாத துன்பத்தையும் வேதனைகளையும் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் அனுபவித்துக் கொண்டுதான் வருகிறேன். பார்க்கக்கூடாததையெல்லாம் பார்த்து விட்டேன், கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டுவிட்டேன், நடக்கக்கூடாததெல்லாம் என் வாழ்வில் நிகழ்ந்து விட்டது. எப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும்? எப்பொழுதுதான் இந்த துயரமான வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டெடுப்பீர்கள் என்று என்னிடம் பல முறை நீ கேட்டும் இருக்கிறாய். உன் மனதில் என்ன ஓடுகிறது? நீ என்ன கேள்வியை என்னிடம் எழுப்பப் போகிறாய்? உன் மன ஓட்டத்தில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உன் மனம் அறிவதற்கு முன்பே எனக்கு புரியும் என் குழந்தையே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே பஞ்சபூதங்களின் அடிப்படையில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது புரிந்து கொள். இந்த உலகத்தில் அனைத்திற்குமே ஒரு எல்லை இருக்கிறது. அனைத்திற்குமே இறைவன் ஒரு எல்லை வைத்திருக்கும் பொழுது அவரால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு ஒரு எல்லை இருக்காதா? அந்த மனிதனில் உனக்கும் ஒரு எல்லை இருக்கத்தான் செய்யும். உன் கஷ்டங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. உன் துயரங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. உன்னுடைய மனவேதனைகளுக்கு ஒரு முடிவு இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அப்பொழுது உன் வாழ்க்கையில் எல்லாமே சுகமாகவே இருக்கும். எல்லையே இல்லாத இன்பமும் எல்லையே இல்லாத துன்பமும் இந்த உலகத்தில் ஒரு மிக பெரிய மாயை. இப்பொழுது நீ படும் கஷ்டங்களையும் போராடி கொண்டிருக்கும் உன்னுடைய மனநிலையையும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் உன் மனதையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் மன என்ன ஓட்டங்களில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும் குழந்தையே. ஆனால் உனக்கான நேரம் வரும்பொழுதுதான் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நீ நினைத்த வாழ்க்கையை வாழலாம். நீ கேட்டதை பெற்றுக்கொள்ளலாம். நீ விரும்பியதை ஏற்றுக்கொள்ளலாம். நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக் கொள்ளலாம். எல்லாம் அமைத்து கொள்ளலாம். ஆனால் உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. உனக்கான அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது. இன்னும் சில மணி நாட்களே. நீ காத்திருந்த செய்தி இதுதானே? உன் மனதில் பல மாற்றங்கள் நிகழும். அந்த மாற்றம் நிகழும் பொழுது உன் மனதில் ஏற்படும் எண்ணங்களும் அது மட்டுமல்லாமல் நீ எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். உனக்கு சாதகமாகவே முடியும். உன்னிடம் இருந்து நான் எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதைவிட பல மடங்கு, இரட்டிப்பு மடங்கு உனக்கு அதற்கு ஈடான பொருளை கொடுப்பேன் என்பதை நான் பல முறை உன்னிடம் அறிவுறுத்தியிருக்கிறேன், கூறியும் இருக்கிறேன். அதற்கான பொறுப்பு என்னுடையது. வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. கண்ணீரை வீணடிக்காதே. என் தங்கமே, அப்பா வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கையோடு இரு. பொறுமையாக இரு. கவனமாக இரு. தெளிவாக இரு. நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் உனக்கான நேரம் நிச்சயமாக எல்லாம் கூடி வரும். கூடி வரும் நேரத்தில் நீ சோர்ந்து போய் உட்கார்ந்திராமல் தைரியமாக, மகிழ்ச்சியோடு, ஆனந்தமாக அதை ஏற்றுக்கொள். அதற்கான சந்தர்ப்பம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. அதற்கான சந்தர்ப்பம் வரும் பொழுது அதற்கான நேரத்தில் ஆயத்தமாகு.
எல்லாம் உனக்கு சுபமாகவே முடியும். நான் இருக்கும் வரை ஏதாவது தவறாக நடக்கும்படி விட்டு விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன் என் குழந்தையே. மனதிற்குள் அழுது கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக ஒன்றை, மிகப்பெரிய பரிசை, பொக்கிஷத்தை தருவேன். நீயும் எத்தனையோ எதிர்மறை சூழல்களை பார்த்து விட்டாய், அனுபவித்தும் விட்டாய். நீயும் எத்தனையோ கஷ்டங்களை பட்டும் விட்டாய். போதும் என் பிள்ளையே, இதோ என்னுடைய இந்த வாக்கை முழுவதுமாக கேட்டுவிட்டு இன்று இரவை கடந்து வா. நாளை மிகப்பெரிய சிக்கல் தீர ஒரு கதவு உனக்காகவே திறக்கப்படும். நிம்மதியில்லாமல் தவிக்கும் என் பிள்ளைக்கு நான் வந்திருக்கிறேன். உன் தகப்பனின் மடியில் சற்று தலை வைத்து நிம்மதியாக உறக்கம் கொள். நாளை விடியலில் உனக்கான ஒரு கதவு திறக்கப்படும். இன்று இரவு என்னுடைய கரங்களால் உன் தலையை வருடி கொடுத்துவிட்டு உன்னை நிம்மதியாக கண்ணுறங்க செய்ய போகிறேன். இதுவரை என் பிரச்சனைகளுக்கு எந்த ஒரு தீர்வையும் என் சாயப்பா எனக்கு கொடுக்கவே இல்லையே என்று ஆதங்கப்படுகிறாயல்லவா? ஆனால் உண்மை அதுவல்ல என் பிள்ளையே. உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வழிகளையும் உனக்கு காண்பிப்பதற்காகவே நான் இது நாள் வரை உழைத்து கொண்டிருந்தேன். அதை பற்றியே சிந்தனை செய்து கொண்டிருந்தேன். அதனால்தான் சற்று கால தாமதம் ஆகிவிட்டது. ஆனால் அதற்குள் நீயோ என் சாயப்பா என்னை காக்க வரவே இல்லை, எனக்காக எந்த உதவியும் செய்யவே இல்லை, என் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை காட்டவே இல்லை என்று வேதனைப்படுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய். பிள்ளையே, உன் கண்ணீரை துடைக்க அடுத்த நொடியே உன் கண்முன் வந்து நிற்பேன் உன் சாயிநாதர். அப்படி இருக்கும் பொழுது உன் வேதனையை தீர்க்க நான் வராமல் விட்டு விடுவேனா? உனக்கான மிகப்பெரிய ஒரு பிரகாசமான கதவை திறக்கப் போகிறேன். அந்த கதவு உன் வாழ்க்கைக்கு அனைத்து வழிகளையும் காட்டும். அனைத்து பிரகாசமான வெற்றிக்கான வழிகளையும் அந்த கதவு காட்டும். அது நாளையே உனக்காகவே திறக்கப்படுகிறது. உன் சாயப்பா அதை திறக்கப் போகிறேன். சந்தோஷமாக கண்களை நாளை விடியலில் விழித்துப்பார். உனக்கு அந்த கதவின் வாசல் தெரியும். உனக்காகவே திறந்து விடப்பட்டிருக்கும் அந்த கதவு. இடைவிடாது நித்தம் சாயியே சர்வதம், சாயியே அனைத்தும் என்று என்னையே நினைத்து கொண்டிருக்கும் உனக்கு யாரும் தொடவே முடியாத உயரத்துக்கு உன்னை அழைத்து செல்லப் போகிறேன். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே மெய்சிலிர்த்து நிற்கப் போகும் அந்த தருணம் உன்னை நெருங்கிவிட்டது. நிச்சயமாக உன்னை உயர்த்துவேன். என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. கன பொழுதில் உன் கஷ்டத்தை எல்லாம் இன்பமாக மாற்றக்கூடியவர் உன் சாயிநாதர் என்பது உனக்கு தெரியாதா? பின் ஏன் இப்படி கலங்கிய விழிகளோடு உன் வேண்டுதல்களுக்கான பதிலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய்? ஒரு நொடி போதும் உன்னுடைய வாழ்வை மாற்ற. உன் சாயப்பாவிற்கு ஒரு நொடியே போதும். எனவே என் பிரியமே, கண்ணீரை துடைத்துக்கொள். சோகமாக இருக்காதே. இன்பம் துன்பம் கலந்த இவ்வாழ்க்கையில் இன்பம் வரும்பொழுது மிக சந்தோஷமாக இருக்கிறாய். ஆனால் துன்பம் நேர்ந்து விட்டால் சோர்ந்து போய் மனவேதனையோடு தவித்து கொண்டிருக்கிறாய். கண்ணீரை சிந்திக்கொண்டே இருக்கிறாய். இன்பத்தில் ஆடாத நீ துன்பத்தில் ஏன் இப்படி கலங்கி போய் நிற்கிறாய்? உன் மனதை முதலில் ஒருநிலைப்படுத்தி அமைதியை தேடிக்கொள். மனதை எப்பொழுதும் ஒருநிலையாக வைத்துக்கொள். எது வந்தாலும் தாங்கும் சக்தியை உன் மனதிற்கு கொடு. நம்பிக்கையோடு என் முன்னே வந்து அமர்ந்து உன்னுடைய வேதனையையும் உன்னுடைய தேவைகளையும் என்னிடம் சொல். உன் அப்பாவும் அம்மாவாகிய நான் உன் தேவைகளையும் உன்னுடைய வேதனைகளையும் கேட்டுக்கொள்கிறேன். கேட்டுவிட்டு சும்மா உட்கார்ந்திருப்பேன் என்று நினைத்து விடாதே. உனக்கு தேவையானதை
உன் மனவேதனை குறைப்பதற்கான வழியை நிச்சயமாக உனக்கு காட்டுவேன், காட்டியே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே தரும் சத்திய வாக்கேதான். நீ இதுநாள் வரை விட்டதையெல்லாம் எட்டிப் பிடிக்கும் நல்ல முடிவை உன் சாயப்பா உனக்கு தருவேன், தந்தே தீருவேன். உனக்கு வேண்டியதை, நீ என்னிடம் விரும்பி வேண்டி கேட்டதையெல்லாம் உனக்கு நிறைவேற்றித் தரப்போகிறேன். உன் கரங்களை நான் இறுக்கமாக பிடித்துவிட்டேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஏற்ற காலம். இன்னமும் என்னுடன் தான் நான் வகுத்த பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாகவோ தீங்காகவோ நிகழாது.